இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய இது நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு பார்க்குறக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டை நமக்கு சுற்றி காட்டுறதுக்கு காரமடையிலேருந்து ஷார்ப் சபீர் அண்ணா நம்ம கூட இருக்கார். ஆனால் இந்த வீட்டை நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடு காரமடையில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த வீட்டோட பிளானை பற்றி சொல்லுங்கள், இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்டோட அளவு, வீட்டோட பில்டப் ஏரியா, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கண்ணா. ஹாய், நான் உங்கள் ஷார்ப் சபீர். இது நம்ம வீடு காரமடை மேட்டுப்பாளையத்திலிருந்து. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வீடு பார்த்திங்கன்னா காரமடை டீச்சர்ஸ் காலையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. சைட் மெஷர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27க்கு 60 டைரெக்ட் கிழக்குலேயே உங்களுக்கு ரெடி டு வாக்கப்பில் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறது நம்ம உள்ளே ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாண்ணா. இது ஆக்சுவலாக இது வந்து லேண்டோட அளவு எவ்வளோண்ணா? ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி தார் ரோடு பேஸில் 27 அடி ரோடு பேஸ் இருக்குது, 60 அடி நீளம் இருக்குது. அப்போ எவ்வளோ சென்ட் வருதுங்கண்ணா? மொத்தம் 3.25 சென்ட் வருதுங்க. 3.25 சென்ட். பில்டப் ஏரியாண்ணா? பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1470 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. ஓகேண்ணா. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான சைட்டுங்க, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியான வீடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான மெயின் கேட்டும் என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள போயிடலாமாண்ணா? ஓகே. கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்குறது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு எவ்வளோண்ணா? 13க்கு 24ங்கிற ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸை கொடுத்துருக்கோம். ஒரு இன்னோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸாக இருக்குது. ஓகேண்ணா. அந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கும் பார்த்தீங்கன்னா எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கிளாஸியான ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமொழியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வசதிக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போயிடலாமாண்ணா? ஓகே, கண்டிப்பாக. லைட்டில் போர்வெல் இருக்குதுல்ல, கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது என்ன உட்டுனா? மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் மெட்டீரியல் தான் போட்டிருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரண்டேஜ் வரக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே டீ குட் மெட்டீரியல் தான் போட்டிருக்குங்க. மற்ற விண்டோஸ்க்கு வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சால் ஒயிட் சால் மெட்டீரியல் போட்டிருக்குங்க. ஓகேண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகேண்ணா. எதுவுமே ரெடிமேட் கிடையாது? ரெடிமேட் கிடையாதுங்க. எல்லாமே ஃபேக்ட்ரி மூலம் ஆர்டர் போட்டு எடுத்து பண்ணுவாங்க. ஓகேண்ணா. ஆக்சுவலாக லிவிங் ஏரியா பயங்கர ஸ்பேஸஸாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியா, இந்த லிவிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 16க்கு 16 ஹாலுங்க. ஆக்சுவலாக 16க்கு 16 ஹால். ஏன்னா நீங்கள் பேசிக்காக வந்து மக்கள் வந்து ஒரு 16க்கு 16ங்கிறது கம்பல்சரி விரும்புகிறாங்க. ஓகேண்ணா. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. ஃபேன் கூட மாட்டிட்டீங்க போல இருக்குது. ஆமாம் சார், கஸ்டமர் வந்து அப்புறம் கேட்குறாங்க, இப்போது கேட்குறாங்க எல்லாமே. ஓகேண்ணா. ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல டிவி யூனிட் இருக்குங்க. டிவி யூனிட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உள்ளே பண்ணியிருக்காங்களாமா. எல்லாமே பிளைவுட் மெட்டீரியல் தாங்க. ஆக்சுவலாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாசி மைக் அவுட் இருக்கும். பிவிசி லுக் வைஸ் கொடுக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக பிவிசி லுக்கில் மைக்கா ஷீட் லே பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஆனால் உட்லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது டைனிங்கான ஸ்பேஸ். இதோட அளவு எவ்வளோண்ணா? டைனிங் கம் கிச்சன் பார்த்தீங்கன்னா 8க்கு 11, கிச்சன் 8க்கு 11 ப்ளஸ் டைனிங் பார்த்தீங்கன்னா 8க்கு 11 வருங்க. சேம் ஒரே அளவு தாங்க. ஓகேண்ணா. ஆக்சுவலாக அப்போ வந்து நமக்கு 8க்கு 11 செப்பரேட் கிச்சன் ப்ளஸ் வித் டைனிங் செப்பரேட் 8க்கு 11. டைனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. 9க்கு ஒரு 5. ஓகேண்ணா. 16க்கு 11 டோட்டலாக. அதை வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. டைனிங் தனியாக, கிச்சன் தனியாக பிரிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்குது. கார்னரில் இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன், அப்படியே டவல் ராட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம அப்படியே கிச்சன் பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சனுங்க. 8க்கு 11ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பிளைவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் மாடுலர் கிச்சன் எல்லாமே பிளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோம். பிவிசி கிடையாதுங்க. உங்களுக்கு லுக் வைஸ் வந்து பிவிசி லுக் பிடிக்கும். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளைவுட் மெட்டீரியல் கொண்டு தான் பண்ணியிருக்கோம். ஓகே. இல்லை கிச்சனுக்கு தேவையான உங்களுக்கு ஆயில் ஃபுல் அவுட்டு, கட்லரி யூனிட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. மாடலர் கிச்சனோட ஸ்டோரேஜ் கேபினெட்டோட கலர் காம்பினேஷன், கிச்சன் வால் டைல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு மைக்கா சாய்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஓகேண்ணா. ஒரு யூனிக்கான ஒரு மேட்சிங் இருக்கிறதுக்காக. ஓகேண்ணா. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 டாப் கொடுத்துருக்கீங்க. ஒன்று குட் வாட்டருக்கு, ஒன்று வந்து போர் வாட்டருக்காக கொடுத்துருக்கோம். ஒரே ப்ரிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிளுங்க. ஓகே. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் கீழே பண்ணிக்கலாம், ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் மேலே ஒரு ஃபைபர் மெட்டீரியல். ஆக்சுவலாக ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. அடுத்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாமா? ஓகே சார், போகலாம். ஓகேண்ணா. ஆக்சுவலாக 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமை பார்த்துடலாம். பூஜா ரூமோட அளவு எவ்வளோண்ணா? 6க்கு 4ங்க. ஆக்சுவலாக ஓகே. டபுள் டோர் டைப்பில் ஒரு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. அந்த பூஜா ரூமுக்கே ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டைல் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த டோர் 2மே.
ஓகே, அடுத்த பெட்ரூம் பார்க்கலாமாண்ணா? ஓகே சார். இது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம் ஏன்னா? ஆமாம், மாஸ்டர் பெட்ரூம்ங்க 10க்கு 16. ஓகேண்ணா, 10க்கு 16 அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்குங்க. இந்த இடத்துல வால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப் இருக்குது. அங்கேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. மேலே ஒரு ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே மைக்கா ஷீட் பார்த்தீங்கன்னா உட் மாதிரியே கொடுத்துருக்கீங்க. டைல்ஸ் மேட்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்குற போல கொடுத்துருக்கோம். சூப்பர். ஒரே கலரில் கொடுத்தா நல்லா இருக்குது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மைக்கா ஷீட் கலர் காம்பினேஷன் பயன்படுத்தியிருக்கீங்க. அடுத்து இது இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமுங்க. ஆக்சுவலாக அது 5க்கு 5.5. ஓ சரிண்ணா. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் ஏன்னா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக மாட்டி கொடுத்துருவோம். மாட்டினாலும் மாட்டி கொடுத்துருவோம். ஓகே, இங்கே மாட்டி வச்சிருக்கீங்க. மாட்டி வச்சிருக்கோம் கண்டிப்பாக. ஓகே, நான் அடுத்த பெட்ரூம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான டோர் மாட்டியிருக்கீங்க. இது ரெடிமேட் டோர்? ஆமாம், இது எல்லாம் ரெடிமேட் ஃபேக்ட்ரி மோடுங்க. நார்மல் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 அந்த கேட்டகரியில் வருங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். டோரோட டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு எவ்வளோண்ணா? இது வந்து 10க்கு 11ங்க. ஓகே, இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இல்லாட்டி வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இல்லை பெரியவங்க அதை எடுத்துகிட்டு குழந்தைங்க இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஆமாம், இங்கேயும் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபேன் இருக்குது, ஸ்பாட் லைட் இருக்குது, டியூப் லைட் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5க்கு 5.5ங்க. 5க்கு 5.5. ஆமாங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க போல். இது ஒரு ஹைலைட்ரு, ஒரு ட்ரீ மெட்டலில் ஒரு டைல்ஸ் வாட்டர் மேட்சிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, லீஃப் டிசைனில் டைல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாத்ரூம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஆமாம். ஆக்சுவலாக அடுத்தது நம்ம வீட்டில் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் ஏதாச்சும் அவுட்டர் லைட்டு வெளியே இருக்குது, அதை பார்த்துலாமாண்ணா? வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்னா 2 அடி இருக்குங்க. செட்பேக் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு சுற்றி வர நமக்கு மெயின்டெனன்ஸ் க்ளீன் பண்ணோன்னா ஒரு ஆள் பெரிய ஆள் போயிட்டு வர அளவுக்கு சுற்றி வர ஒரு 2 அடி இருக்குங்க. ஆக்சுவலாக இல்லை, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா விடாமல் கட்டிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த சைடு வந்து யூஸ் பண்ணணும், இல்லை இவங்க பக்கத்து வீட்டில் போய் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிலைமை நாளைக்கு அந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி வர உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி செட்பேக் ஸ்பேஸ் இல்லாத போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வரக்கூடாது, நாங்கள் அந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு ரூல்ஸை போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் கரெக்ட். நான் இந்த மாதிரி செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா வீட்டை சுற்றி நடந்து வந்துக்கலாம். இது அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 4. 5க்கு 4 இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. இங்கேயும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படியே டெரஸ் போயிடலாமாண்ணா? ஓகே. டெரஸ் போகிறதுக்கான ஹேண்ட் ரெயில் என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீலில் கொடுப்பாங்க. மெட்டலில் போட்டால் உங்களுக்கு அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருங்க ஒரு 6 இயரில். ஓகேண்ணா. மழைக்கு வெயிலுக்கு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஓ சூப்பர். டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஏதோ பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா? இது என்ன பெயிண்ட்? டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக மழை வெயில் காலத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஆப்சர்வேஷன் வந்து கீழே உரியாமல் இருக்கிறதுக்காக டெரக்கோட்டா பெயிண்ட். இந்த பெயிண்ட் அடித்தா கீழே கூலிங்காகவும் இருக்கும். கூலிங்காகவும் இருக்குங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி லேடிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக கேட்பாங்க துணி துவைக்கிறதுக்கு எங்கெங்கே மேடை இருக்குது. இப்போ மேலே நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சரிஸு, கீழே வேணாலும் அவங்க கேட்டாலும் அவங்க நம்ம பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. மேலே ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கீங்க போல். ஆமாங்க சார். ஆக்சுவலாக இந்த ஏரியாவை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம எல்லாம் சுற்றி குடியிருப்பு ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க. ஓகேண்ணா. ஏன்னா மக்கள் அதிகமாக விரும்புவது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குடியிருப்பு ஏரியா தாங்க. இந்த சரௌண்டிங்கை சுற்றியுமே ஒரு 100 வீடு 150 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஓகேண்ணா. கடையெல்லாம் பக்கத்தில் இருக்காண்ணா? கடைகள் இருக்குது, பக்கத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஓகேண்ணா. ஜஸ்ட் ஒரு வாக்கப்பில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ஓகேண்ணா. பஸ் ஸ்டாப் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்காண்ணா? பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஜஸ்ட் அது ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சூப்பர்ண்ணா. ஓகே. இந்த வீட்டோட விலை எவ்வளோண்ணா? லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 67 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஓகேண்ணா. இந்த வீடு பிடிச்சது உங்களுக்கு ஓகேனா முன்ன பின்ன நம்ம கஸ்டமர் ஃபேவராக ரேட் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே. அப்போ வந்து கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு வீடு பிடிக்குதுன்னா வந்து பார்த்து
ஓகே அப்படி சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரேட் நெகோசியேஷன் பண்ணி தருவீங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா, சூப்பருங்க. ஆக்சுவலாக வீடு செம்மையாக இருக்குது. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3.25 சென்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஆமாம், 2 BHK வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. 67 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரமடையில் இந்த டீச்சர்ஸ் காலனி சவுதா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பற்றி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா சபீர் அண்ணா நம்பர் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணிவிட்டு இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, யாராச்சும் கோயம்புத்தூரில் காரமடை லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அண்ணாக்கு வந்து கால் பண்ணிடுங்க.